தமிழ்நாட்டில் புதிய ரயில் வழித்தடங்கள், இரட்டை பாதை உள்ளிட்டவற்றை அமைப்பதற்கு போதிய நிதி ஒதுக்குமாறு மத்திய ரயில்வே துறை அமைச்சரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதே ஆண்டின் இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியுடன் ஒப்பிடுகையில் இது மிக குறைவு என்று வருத்தத்துடன் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பாதை அமைப்பதற்கு இடைக்கால பட்ஜெட்டில் 976 கோடி ஒதுக்கப்பட்ட நிலையில் வழக்கமான பட்ஜெட்டில் 301 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் தமிழ்நாட்டில் 7 முக்கிய புதிய வழித்தட திட்டங்கள் பாதிக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் விளக்கமாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று இரட்டை பாதை அமைப்பதற்கு இடைக்கால பட்ஜெட்டில் 2214 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் பட்ஜெட்டில் 1928 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தமிழ்நாட்டில் மிகவும் அத்தியாவசியமாக உள்ள இரட்டைப்பாதை திட்டங்களை செயல்படுத்துவது நிச்சயம் தாமதப்படுத்தப்படும் என முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே ரயில் போக்குவரத்து திட்டத்தை மாநில அரசிடம் ஒப்படைக்கும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் விவரித்துள்ளார். எனவே புதிய ரயில் வழித்தடங்கள், இருவழிப்பாதை மற்றும் வாடிக்கையாளர்கள் வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நிதி பற்றாக்குறை காரணமாக முக்கிய திட்டங்களை தாமதப்படுத்தக்கூடாது என்றும் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் 50வது மற்றும் புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா அக்டோபர் மாதத்துடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களில் முதன்மையானவராக இருந்த எல் முருகானந்தம் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. அதற்கு ஏற்ப தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலாளராக எம் முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் 50வது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் முதலமைச்சர் தனிச் செயலாளர்களின் முதன்மையானவராக உமாநாத்தும், அதற்கு அடுத்தபடியாக சண்முகம் மற்றும் அனுஜார்ஜ் முறையே 2வது மற்றும் 3வது தனிச் செயலாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் 50வது தலைமைச் செயலராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் யாரவர், இதற்கு முன்பு கவனம் பெறும் வகையில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்னென்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட மிக எளிமையான குடும்ப பின்னணியைச் சேர்ந்தவர் முருகானந்தம். 1969ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கணினி பாடப்பிரிவில் பொறியியல் பட்டம் பெற்ற அவர் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் MBA பட்டமும் பெற்றவர். 1991ஆம் ஆண்டு IAS தேர்வில் வெற்றி பெற்றார். அதன் பின்னர் தமிழ்நாட்டின் பல முக்கிய அரசு பொறுப்புகளில் முருகானந்தம் பணியாற்றிய நிலையில் 2001 முதல் 2004 வரை கோவை மாவட்டத்தின் ஆட்சியராக பணியாற்றினார். கடந்த அதிமுக ஆட்சியில் தொழிற்துறையின் முதன்மை செயலாளராக இவர் பொறுப்பு வகித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தபோது நிதித்துறையின் முதன்மை செயலாளராக பணியாற்றினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தலைமையிலான முதல் பட்ஜெட் தாக்கலின் போது நிதித்துறை முதன்மை செயலாளராக இருந்தார். அப்போதைய நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் வலது கரமாக பார்க்கப்பட்டவர். மேலும் புதுமை பெண் திட்டத்திற்கு சிறப்பான பங்களிப்பை அளித்திருந்தார். இதனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் நம்பிக்கையையும் பாராட்டையும் பெற்றார் முருகானந்தம். கடந்த மே மாதம் முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் நிதித்துறை செயலாளராக மாற்றப்பட்ட போது நிதித்துறை செயலாளராக இருந்த முருகானந்தம் முதலமைச்சரின் முதன்மை தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். முதலமைச்சருக்கு மொத்தம் 4 தனிச் செயலாளர்கள் உள்ள நிலையில் அதில் முதலிடத்தில் இருந்தார் முருகானந்தம். இந்நிலையில் மாநிலத்தின் அதிகார மட்டத்தில் மிக உயரிய பதவியான தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பொதுப்பணித்துறை, நகர் மற்றும் ஊரமைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியுள்ளதால் அனைத்து துறை அதிகாரிகளுடன் அதிகம் பழக்கமானவர் என்றும், தமிழ்நாடு குறித்து நன்கு அறிந்தவர் என்றும் அரசு வட்டாரத்தில் பேசப்படுகிறது.
மருத்துவத்துறை செயலாளராக உள்ள சுப்ரியா சாஹூ இவரது மனைவி ஆவார். தமிழ்நாடு IAS அதிகாரிகள் பதவி மூப்பு வரிசையில் சுப்ரியா சாஹூவே கணவர் முருகானந்தத்திற்கு அடுத்த இடத்தில் உள்ளார். இவரும் முருகானந்தத்தைப் போல 1991 பேட்சை சேர்ந்தவர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தலைமைச் செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.